ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு ராயல் மிஷன் அகாடமி. ஸோ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, தட் மேபி ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், இன்னும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ டாப்பர்ஸ் உடைய சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுற விதமாக ஸோ நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன்ஸ் கிட்ட இன்டர்வியூ பண்ணி அவங்க சொன்ன எப்படி நோட்ஸ் மேக் பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க சொன்ன விஷயத்த தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மென்டர் தான் டீச் பண்ணுறாங்க. ஒரே கான்செப்ட் தான் எல்லாரும் படிக்கிறீங்க. பட் யார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வின் ஆகுறாங்க? ஸோ அவங்க சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது என்ன? எப்படி வந்து அவங்க நோட்ஸ் மேக் பண்ணுறாங்க? எப்படி அவங்க டக்குன்னு அவ்வளோ ஹோல் சிலபஸ் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய வாஸ்ட் சிலபஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அவ்வளோ சிலபஸையும் அவங்க 1 இயர் 6 மந்த்ஸ் படித்த எல்லா விஷயத்தையும் எப்படி அந்த கால் எக்ஸாம் டேட் வந்த அந்த 1 வீக் to 15 டேஸில் வந்து அவங்க கவர் பண்ணிட்டு போய் எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க நம்ம வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன், ஒய் வி மேக் நோட்ஸ். எதுக்கு சார் முதல்ல நோட்ஸ் நம்ம மேக் பண்ணணும்? ஸோ ரியாலிட்டியாக பார்க்கணுன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் பிடிஎஃப்ஸையும் பிரிண்டர் நோட்ஸையும் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இட்ஸ் ஸோ அக்கார்டிங் டு மீ அதை பண்ணாதீங்க. அதை வந்து அந்த கான்செப்ட் ஆர் அந்த விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுங்கள். பட் எக்ஸாம் ரிவிஷனுக்கு வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் டேக்ஸ் லாங் டைம். நீங்கள் அந்த டைமில் ஒன் வீக்கில் வந்து ஹோல் சிலபஸையும் உங்கள் பிரிண்டட் நோட்ஸ் ஆர் பிடிஎஃப்ஸில் வந்து உங்களால் கவர் பண்ண முடியாது. இட் டேக்ஸ் மோர் டைம். அப்போ நான் அந்த கோல்டன் ரூல்னு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஈவன் த பெஸ்ட் புக்ஸ் கேனாட் ரீப்ளேஸ் யுவர் ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஸோ நீங்கள் அந்த உங்களுக்கு சொல்லிக்கூடிய மென்டர் ஆர் சம்திங் எதில் படிக்கிறீங்க, வெதர் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன், அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் ஷார்ட்டாக ஹேண்ட் ரிட்டனில் நோட்ஸ் எழுதும் பொழுது, ஸோ நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு சின்ன பாயிண்ட்டை பார்த்துட்டு போனாவே உங்களால் அந்த கம்ப்ளீட் அந்த ஹோல் டே என்ன நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களால் ப்ரெசென்ட் பண்ண முடியும் எக்ஸாமில். ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து வெரி வெரி பெட்டர். ஓகே, இந்த ஹேண்ட் ரிட்டன் பவர் என்ன? ரைட்டிங் பை ஹேண்ட் பூஸ்ட் மெமரி ரிட்டென்ஷன் ஃபேர் பெட்டர் தென் ரீடிங் டிஜிட்டல் ஃபைல்ஸ். நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை கையில் எழுதுகிறப்ப அது வந்து மெமரியை ரிட்டென்ஷன் பண்ணும். ஸோ நம்ம படித்ததை வந்து எகெயின் வந்து ரிப்பீட் ஆகி அது ரிவைஸ் ஆகும், நம்ம மெமரியில் நல்லா பதியும். டிஜிட்டல் ஃபைல்ஸை ரீட் பண்ணுறதை விட ஹேண்ட் ரிட்டன் இஸ் மோர் குட். த அல்டிமேட் கோல். ஸோ நம்மளோட கோல் வந்து என்ன? நோட்ஸ் ஆர் ஃபார் ரிட்டைனிங், நாட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும் அந்த கான்செப்டை. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும் பத்தாது. ஃபெசிலேட் ஃபாஸ்ட் ரிவிஷன் த த்ரூ பார்ட் 2 செலெக்ஷன். நம்மளுக்கு ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கணும். ஸோ அதுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இஸ் மோர் பெஸ்ட். நெக்ஸ்ட், நம்ம ஏன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம்? கவர்ஸ் த என்டையர் சப்ஜெக்ட் பட் இன் ஷார்ட் சம்மரைஸ்டு ஃபார்ம். ஸோ என்டையர் சப்ஜெக்டையும் ஷார்ட் அண்ட் சம்மரைஸ்டு ஃபார்ம் நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் எழுதணும். நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி கிறுக்கி தள்ளக்கூடாது. அதை ஒரு இப்போ ரீசனிங் டாபிக் இல்லை ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை இங்கே பாருங்கள், நான் இங்கே பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி ஸோ என்ன கான்செப்டோ அதுக்கான ஒரு சின்ன டயக்ராம், அதை பற்றினா ஒரு 4 லைன், அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் அந்த ஹோல் டாப்பிக்கில் வந்து. இப்போ ஜாகிரஃபி அப்படின்னா இந்தியன் ஜாகிரஃபியில் அந்த ஹோல் இது அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் அந்த எல்லா விஷயத்தையும் நம்ம இதில் கொண்டு வந்து முடிச்சிடணும். ஸோ 1 பேஜில் வந்து இந்த ஹோல் புக்கையும் நம்ம வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் படிக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு 30 பேஜஸ் 40 பேஜஸ் இருக்கும் ஒரு டாபிக் படிக்கிறப்ப. ஸோ அது எல்லாமே நம்ம நோட்டில் ஒரு பேஜில் முடிக்கிறனால நம்மளுக்கு ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ண மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட், விஷுவல் எய்ட்ஸ். ஸோ நம்ம சார்ட்ஸ், மேப்ஸ், டைம்லைன்ஸ், அது எஸ்பெஷலி ஹிஸ்ட்ரி ஆர் ஜென்ரல் சயின்ஸ் படிக்கிறப்ப நம்ம மேப்ஸ் டைம்லைன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மேக் பண்ணுறப்ப தட் இஸ் மோர் தென் குட். டக்குன்னு நம்மளால் என்ன படித்தோம் அப்படிங்கிறத டக்குன்னு ரீகால் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ரிவிஷன் ஃப்ரெண்ட்லி. டிசைன் டு ரிவைஸ் த என்டையர் சிலபஸை ஒரு லாஸ்ட் 10 days பிஃபோர் த எக்ஸாம் என்டையர் சிலபஸையும் 10 நாளைக்கு எக்ஸாமுக்கு முன்னாடியே ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்,
அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி, லேயர் நோட் மேக்கிங். ஸோ 2 லேயராக வந்து நோட் மேக் பண்ணணும். ஸோ 2மே ஹேண்ட் ரிட்டன் தான். அந்த 2 லேயர் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, த ஃபவுண்டேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் எல்லா கான்செப்ட் அண்ட் டெஃபினிஷனும் படிப்பீங்க. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, கீ ஃபேக்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாம்பிள், அதில் எல்லாமே நோட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் எந்த சம்லேயோ எங்கே தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத மட்டும் அந்த லேயர் 1 ஆஃப் த நோட்ஸில் வந்து நோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாவும், நீங்கள் என்னென்ன டவுட்லாம் ஃபேஸ் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாமே லேயர் 1 ஆஃப் நோட்ஸ். ஒரு பிகினராக இருக்கிறப்ப நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியது. த ரிஃபைன்மெண்ட். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அந்த கான்செப்ட்லாம் படிச்சிட்டீங்க, ஹோல் சிலபஸை கவர் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறீங்க. ஓகே, ரிவிஷனுக்கு அப்புறம் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறீங்க. டெஸ்ட்டு போட்டு பார்க்குறப்ப நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, என்னென்ன இடத்துல தப்பு பண்ணுறீங்க, என்னென்ன விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத இன்னொரு லேயர் ஆஃப் நோட்ஸில் வந்து எழுதி வச்சுக்கணும். ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்ஸ். ஒன்ஸ் நீங்கள் சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அதை எழுதி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர், கியூப் ரூட்ஸ், இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட், ரெடியூஸ் 4 to 5 பேஜ் ஆஃப் இனிஷியல் நோட்ஸ் இன் ஜஸ்ட் 7 to 8 லைன்ஸ். ஸோ நான் இனிஷியலாக வந்து லேயர் 1 ஆஃப் ஃபவுண்டேஷனில் வந்து ஒரு நோட்ஸ் எடுக்க சொன்னேன் இல்லையா, அது வந்து எப்படி இருக்குன்னா, அந்த கான்செப்ட் டெஃபினிஷன் இதெல்லாம் எழுதுகிறப்ப நம்மளுக்கு 4 to 5 பேஜஸ் இருக்கும். அதை வந்து இந்த லேயர் 2ல் ரிஃபைன் பண்ணிடணும். அது 7 to 8 லைன்ஸாக வந்து கம்மி பண்ணிடணும். ஓகேயா. நெக்ஸ்ட், த எரர் லாக் நோட் புக். அப்படின்னா, ரைட் டவுன் கொஸ்டின்ஸ் யூ காட் ராங் இன் மார்க்ஸ். ஸோ மார்க் டெஸ்ட் வந்து ஒன்ஸ் நீங்கள் சிலபஸை 50 to 60% கவர் பண்ணதுக்கப்புறமே நீங்கள் டெய்லி மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்கணும்னு நாங்கள் சொல்லுவோம். அப்படி மார்க் டெஸ்ட் ஹோல் சிலபஸும் முடித்து நீங்கள் மார்க் டெஸ்ட் போடுறப்ப உங்களுக்கு நீங்கள் என்னென்ன இடத்துல வந்து தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு நோட்டில் எழுதி வச்சிட்டே வாங்க. ரூட் காஸ் அனலைசிஸ். அப்படின்னா, நீங்கள் ஏன் அதை தப்பு பண்ணுறீங்க, ஸோ அப்போ உங்களுக்கு அந்த கான்செப்டில் வந்து சம்திங் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, அப்போ எதனாலன்னு திருப்பி அந்த கான்செப்டை ரிவைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ஃபோக்கஸ். ஸோ டிஃபிகல்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறது வந்து மார்க் டெஸ்ட்டில் நம்ம போட்டாவே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் இந்த லேயர் 2 ஆஃப் நோட்ஸ் மேக்கிங் ஹேண்ட் ரிட்டனில் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கரெக்ட் கான்செப்ட் அப்படின்னா இட்ஸ் நாட் ஃபார் நோட்ஸ் மேக்கிங். நீங்கள் எங்கேனா மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற நோட்ஸ் எடுக்கிறது தான் இட்ஸ் வெரி வெரி குட். ஸோ அதுதான் நம்ம சக்ஸஸுக்கு ஒரு மிகப்பெரிய துணையாக இருக்கும். ஸோ கேல்குலேஷன் எரர் ஸ்டெப் 2ல் நம்ம பண்ணுறோம், அப்போ சிம்பிளிஃபிகேஷன் நம்மளுக்கு லேட் ஆகுது. ஸோ அதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்கணும் அதை தேடி படித்து நம்ம அதை சால்வ் பண்ணணும். ஸோ நோட்ஸ் மேக்கிங்னாவே இதாங்க கான்செப்ட். நெக்ஸ்ட், த 1 பேஜ் ரூல். ஸோ இப்போ இந்த லேயர் 2 ஆஃப் நோட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 7 to 8 லைன் நான் வந்து நம்ம ஒரு பேஜில் வந்து எழுதணும் அப்படின்னு. எவ்ரி சாப்டர் நீட்ஸ் டு எவென்ச்சுவலி ஃபிட் இன்டு அ சிங்கிள் பேஜ். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆல் ஃபார்முலாஸ் ரிட்டன் இன் வெரி ஸ்மால். அந்த ஒரு பேஜில் அந்த கான்செப்ட்ஸ் எல்லா ஃபார்முலாஸும் ரொம்ப சின்னதாக கிறிஸ்பி ஃபாண்ட்டில் எழுதணும். நெக்ஸ்ட், ஷார்ட் ட்ரிக்ஸ் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட், எரர் பாயிண்ட்ஸ். இங்கே என்னென்ன ஏரியாஸில் வந்து பர்சனலாக மிஸ்டேக் மேக் பண்ணுறீங்களோ ஸோ அந்த எரர் பாயிண்ட்ஸை வந்து எழுதணும். நெக்ஸ்ட், யூனிக் எக்ஸாம்பிள். சில இதுக்கு வந்து இப்போ நம்ம கிளாஸில் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாம்பிளோட தான் ஒவ்வொரு கான்செப்டும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அப்போ அந்த கான்செப்ட் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னாலும் அந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறப்ப நம்மளுக்கு டக்குன்னு கேப்சர் ஆகும். ஓ, இது அன்றைக்கி நம்ம படித்தோம்ல, ஞாபகம் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த யூனிக் எக்ஸாம்பிள். ஸோ இது எல்லாமே அந்த 1 பேஜ் ரூல், ஃபைனல் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட், ஷார்ட் ட்ரிக்ஸ், எரர் பாயிண்ட்ஸு, யூனிக் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாமே நீங்கள் அந்த 1 பேஜில் எழுதி வச்சுருந்தீங்கன்னா அது ரிவிஷன் அப்போ, ஃபைனல் ரிவிஷன் அப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் அண்ட் ஜென்ரல் டிப்ஸ். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ சப்ஜெக்ட் வைஸாக எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு ஒரு சின்ன வியூ தான். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிறிஸ்பி டேபிள்ஸ். ஸோ டேபிள்ஸ் ஃபார்மேட்டில் படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் த பிரசிடென்ட். ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னா இந்த பயாலஜி, ஃபிசிக்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் யூனிட்டு, அப்புறம் இந்த விட்டமின்ஸு, செல்ஸு. ஸோ இதெல்லாமே நம்ம டேபிள்ஸாக படிக்கிறப்ப நம்மளால் டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், தியரியாக பார்த்து படிக்கிறத விட. ஸோ அதனால் டேபிள்ஸ் இஸ் பெட்டர் ஆப்ஷன். நெக்ஸ்ட், யூஸ் ஸ்டிக்கி நோட்ஸ் ஆர் கலர்ட் டேப்ஸ் ஃபார் ஸ்டாட்டிக் ஜிகே செக்ஷன்ஸ்.
ஸோ அந்த ஒரு பேஜா இருந்தாலும் நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே அப்ப தேடி தேடி படிக்க விட மாரி இருக்கும். ஸோ அதனால இங்க நான் ஃபோட்டோல மென்ஷன் பண்ணியிருக்கிற மாரி ஸ்டிக்கி நோட்ஸ் அண்ட் கலர் டேப்ஸ வந்து யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்லி ரொட்டீன். ரிவைஸ் அண்ட் அப்கிரேட் நோட்ஸ் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ ரிவைஸ் பண்ணுறது எப்படின்னு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதை ஷார்ட்டா நான் இங்க சொல்றேன். ஸோ ரிவிஷன் தான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு பலமா இருக்கும். அதில் வீக்லி ரிவிஷன், மந்த்லி ரிவைஷன், செக்ஷன் வைஸ் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணணும். மந்த்லி ரிவிஷன், அப்புறம் 6 மந்த்ஸ் ஒன் ரிவைஸ் பண்ணணும். ஸோ இப்படிலாம் ரிவைஸ் பண்ணுறப்ப நம்ம படித்ததை வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக படித்ததை ரிவைஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதம் கழித்து நம்ம யோசிக்கிறப்ப அது வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக தான் நான் ரிவைஸ் பண்ண சொல்கிறது. நெக்ஸ்ட் ஸ்டேஷ்னரி அட்வைஸ். டோன்ட் வேஸ்ட் டைம் யூஸிங் 4 to 5 டிஃப்ரெண்ட் கலர் பென்ஸ். ஸோ அதுக்காக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்டிக் பென்ட்டை யூஸ் பண்ணி அண்டர்லைன் பண்ணுறது, நிறைய கலர் பென் பிளாக்கு, ப்ளூ, ரெட் எல்லாம் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வேணாம். ஒரே கலர் பெனில் எதுனாவே போதும். யூஸ் அ சிங்கிள் பென். ஸ்பீடாக நோட்ஸ் எடுங்க. கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி நோட்ஸ் எடுங்க. அது போதும். நீங்கள் எடுத்த நோட்ஸை அடுத்த நாள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களால் படிக்க முடியுதா அப்படின்னு பார்த்தா தட் இஸ் மோர் தென் இனஃப். அழகாக இருக்கணும் அப்படின்னா அவசியம் இல்லை. ஸோ ஸ்மார்ட் நோட்ஸ் தான் ஸ்மார்ட் செலெக்ஷனுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். சிலபஸ் ஹியூஜ் இஸ் நாட் ஹியூஜ், இஸ் ஜஸ்ட் ஸ்கேட்டர்ட். நோட்ஸ் ஆர்கனைஸ் இட், தட்ஸ் இட். ஸோ சிலபஸ் வந்து ரொம்ப வேஸ்ட் இல்லை, அது வந்து ஸ்கேட்டர் ஆகிருக்கு. ஒவ்வொன்றா ஒவ்வொரு பக்கம் எடுத்து நம்ம படிக்க. ஸோ நோட்ஸ் வந்து அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நம்மளுக்கு படிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குட் நியூஸ், ரிமூவ் த நீட் ஃபார் பல்கி புக்ஸ் ஆர் என்லெஸ் பிடிஎஃப் ஃபைல்ஸ். ஸோ என்லெஸ் பிடிஎஃப் ஃபைல்ஸ் ஆர் பல்கி புக்ஸ் இதெல்லாமே நம்ம படித்து நோட்ஸ் எடுக்க முடியாமல் அந்த ரிவிஷன் டைமில் இது எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட் அந்த 1 or 2 books of notes is more than enough. Notes are not for showing others, they are for getting you selected. ஸோ அதான் அழகாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தால் போதும். ஸோ அதுதான் த மேஜர் பர்பஸ் ஆஃப் நோட்ஸ். ஸோ தேங்க்யூ, திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மோட்டிவேஷன் கண்டென்ட் அது எனி ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோ ஏதாவது வேணும்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ உங்களுக்கான சேனல் தான் இது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேறு ஒரு குட் கண்டென்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.